ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ வந்து டர்போ ஃப்ளைட் சிமுலேட்டர் என்ன விளாட போகிறோம்? டிஎஃப்எஸ். டிஎஃப்எஸ் கிடையாது, சாரி, நம்ம ஆர்எஃப்எஸ் விளாட போகிறோம். ரியல் ஃப்ளைட் சிமுலேட்டர். இது நான் வந்து எல்லாருக்கும் காமிக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை. ஆனால் யாருக்கிட்டேயும் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த ஃப்ளைட்லேயே உள்ள முழுங்கி போர் அடிச்சிடாது அவங்களுக்கு. அதனால ஆனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து ஃப்ளைட் என்ன ஓட்டு ஜான் யோர் கிராசிங் டு த ஃபயர் ஈவெண்ட். சரி விடுங்க, டீட்டெயில் வேணாம், கச்ச போட்டுருக்கானுங்க. இப்போ நம்ம ஃப்ளைட்டு வந்து எமிரேட்ஸ் ஓட்டலாம், அதுவும் சென்னை ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கேன். வாங்க, லேண்டிங் ஃபஸ்ட்டு ஷார்ட் லேண்டிங் போட்டு பார்ப்போம். ஏன்னா ஷார்ட் லேண்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபெயிலியர்ஸ் வேறு ஆன்லைன் இருக்குது, நான் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கேன். இதில் சேஃபாக லேண்ட் பண்ணேன். இதெல்லாம் எனக்கு பைலட் ஆகணும்னு ஆசைன்னா நான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப கீழே போகுது. அலாரம் ஸ்பீட் லிமிட்டா? ஃப்ளைட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிங்களா? பார்த்து சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துருச்சு. மேக்ஸ் பிரேக்கில் பார்க்கிங் பிரேக்குக்கு வந்துட்டோம். இது நான் ஃபஸ்ட்டுலேயே கொஞ்சம் கீழே போயிட்டேன் பாருங்கள் வீடியோவை. பாருங்கள் போட்ஸ். அப்பா, நான் ஃபஸ்ட்டுலேயே கொஞ்சம் கீழே போயிட்டேன், அதனால கொஞ்சம் க்ராஷ் ஆகிடுச்சு. ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். ரீவைண்ட் கொஞ்சம் ஸ்பீடே வேணாம், 9% வச்சுப்போம். மேக்ஸு ஓகே. எனக்கு கொஞ்சம் லைட் வேணும். லைட் ஸ்லோவாக போகலாம். அப்போ இன்னொன்று சென்னை ஏர்போர்ட் வந்துச்சு பாருங்கள். சென்னை ஏர்போர்ட்டு என் வீடு சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில். லைட் அப்புறம் பக்கத்தில் தெரியும். சில வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் அது பேஸ் பண்ணி. இன்னைக்கு பார்க்கலாம். இது எமர்ஜென்சி லேண்டிங்கா, க்ராஷ் லேண்டிங்கா, இல்லைன்னா ஸ்மூத் லேண்டிங்கான்னு பார்ப்போம். பட்டர் லேண்டிங்கானு. பேர்ட்ஸ் இன்ஜின் உள்ளது மாட்டிக்கிச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவெல்லாம் நான் சேஃபான லேண்டிங் பண்ணிட்டேன். ஆனால் லேண்ட் பண்ணோன்னே பேர்ட் இன்ஜின் உள்ள போய் இன்ஜின் வெடிச்சிருச்சு. சீக்கிரமாக இப்போ நம்ம வந்து இது எமர்ஜென்சி இவங்களை கூப்பிடணும். இப்போ சீக்கிரமாக ஃபயர் ட்ரக்கு எமர்ஜென்சி வாங்க. கிரவுண்ட் சிஸ்டம் அமுக்கு சொல்ல போனோம். எமர்ஜென்சி எக்ஸிகூஷன் ஆம்புலன்ஸ். நான் வேறு ஏதோ அமைக்கிறேனுங்க. ஆம்புலன்ஸ் வருது. கண்டினியூ. என்ன ஆச்சுன்னா தெரியல, டக்குன்னு இதாகிடுச்சு. ஆனால் சேஃப் லேண்டிங்னா பேர்ட் ஸ்ட்ரைக் அளவும். அதுவும் என்ன விங்ஸில், என்ன இன்ஜினில், ரைட் இன்ஜினா, எக்ஸ்டிங்ஷன் தனி அடிக்கும். இந்த சைடு கிடையாது, அந்த சைடு. சீக்கிரம் இது ஒரு சேஃப் லேண்டிங், பட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏர் இண்டியா ஓட்டலாமா?
எக்ஸிட். ஓகே, சேஃப் லேண்டிங்னா பாருங்கள், கொஞ்சம் ரஃப் லேண்டிங்ஸ். திரும்ப லேண்ட் பண்ண லேண்டிங்கு ரன்வே தாண்டியே போயிடுச்சு. இருந்தாலும் சேஃப் லேண்டிங். பட் ரைட் விங்ஸில் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகிடுது. பேர்ட்ஸ் வருமானு பாருங்கள். வந்தா பார்க்க போகிறீங்க. பேர்ட்ஸ் வருதா? வருது பாருங்கள். அவ்வளோ 5 நிமிடம் போயிடுச்சு. அந்த சரி போது பாருங்கள், குட்டி குட்டியா. நம்ம என்ன நடந்திருக்கு இப்போ. ஆனால் சூப்பரான எமர்ஜென்சி. இந்த பிரேக்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஏர் இண்டியா வாத்தலாம். இது டேட் ஆப்டெயின்ட் 1/24/2026. ஆப்டெயின்ட் ஃப்ரம் அச்சீவ்மெண்ட்ஸ். ரிவார்ட்ஸ் அகேன்ஸ்ட் டு பைலட் தட் கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஏர் இண்டியா வாத்தலாமா? ஏஐஆர் இந்தியா. இதில் நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒருத்தலாம். இந்தியன் ஏர்லைன்ஸ் விஷ்ணு சவுண்ட் அடக்கு. நான் தம்பிங்க. இப்போ நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் என்ன பார்க்க போகிறோம். விஷ்ணு இன்னும் அடக்கு லைட்டுக்கா. ஓகே காய்ஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்கா? இருக்கு. என்ன ஃப்ளைட் ஓட்டலாம்? இது எங்கள் அப்பா சின்ன வயசில் இந்த ஃப்ளைட்டு இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஓட்ட போகிறேன். இந்தியன் ஏர்லைன்ஸ் லேண்ட் பண்ணலாம். இந்த வாட்டி ஷார்ட் லேண்டிங் வேணாம், லாங் லேண்டிங்கே இருக்கட்டும். யார் நோ கோ. ஓகே, டிப்ளாய். பார்க்கிங் பிரேக். மழை தூருது, 1-2 போடுது. இது இந்தியன் ஏர்லைன்ஸுங்க. குறைக்கிற சென்னை ஏர்போர்ட்லாம் உண்மையாகவே கிராஷ் ஆகிருக்குது. நான் ஒன்றுமே பண்ணாமலே இது வந்து ஸ்பீட் லிமிட்டிங் காமிக்குதுன்னா ரொம்ப ஓவரு. ஸ்பீட் லிமிட்டிங் அதுவே காமிக்குது. நான் ஒன்றும் பண்ணல, அதுவே ஸ்பீட் லிமிட்டிங் காமிக்குது. ஸ்பீடாகவே போலியே. நானும் ஆரம்பித்தோன்னே 6 இல்லைன்னா 6% ஆர் 1% எடுத்துன்னு வந்து விட்டுருவேன். ஏன் திரும்ப அதுவும் சவுண்டு போடுறதுன்னு தெரியல. அப்போ நின்றுச்சு நினைக்கிறேன். இல்லை யாராவது 777 மேலே மெசேஜில் இருக்கிறது கம்பேர் பண்ண. சரி, இந்த ஃப்ளைட் என்ன இடிசிஆ லேண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் லேண்ட் தான் பண்ணணும். ஃப்ளைட் ஸ்லோவாக போனால் இதில் ஸ்பீட் லிமிட்டிங் காமிக்குது. ரன்வே 70 போய் லேண்ட் பண்ணுவோம். ரன்வே 70. ஏன்னா எங்கள் வீடு ரன்வே 70 ஃபோக்கஸ் பண்ணினா கட்டியிருக்காங்க. எங்கள் தாத்தாவும் எனக்காக கட்டுவாங்க. நான் ஏரோப்ளேன்லாம் பார்ப்பேன்னு. இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் எங்கள் அப்பா பார்த்துருக்காரு சின்ன வயசில். ஞாபகம் வந்துச்சு, இப்போ ஓட்டுறேன். வாவ், ஃபுல்லாக பண்ணியாக இருக்குது. இது ரியல் மேப்பு. உங்களுக்கு நைட்டாக இருந்தால் கூட நைட்டாக இருக்கும், மார்னிங்காக இருந்தால் கூட மார்னிங்காக இருக்கும். இப்போ அங்கே சென்னையில் ரொம்ப பண்ணியாக இருக்குது, இங்கே பனியாக இருக்குது. ஒன்று கூட தெரில. ரெண்டு நேராக ஃபோக்கஸ் பண்ண, ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் வாங்க. ப்ளீஸ் காட். Sink rate. Total up. Sink
Sink rate. Pull up. 40, 20. ஆத்தாடி பழைய சென்னை ஃப்ளைட் கிராஷ் மாதிரி ஆயிடுச்சு. நினச்சேன் என்னடா ஃப்ளைட் ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு, டக்குன்னு ஸ்லோவாக எடுக்கணும். எதுக்கு இந்த ஃப்ளைட் ஸ்பீடாக போகுதுன்னு தெரியலையே. ஆட்டாடி ஆட்டாடி சீக்கிரம் எமர்ஜென்சின்னு போக சொன்னாங்க. நல்லா காமிக்கிறேன், ஃப்ளாப்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லோடு வைக்கிறேன். சீக்கிரம் எமர்ஜென்சி. ஓகே, இந்தியன் ஏர்லைன்ஸ் யாருக்கும் அடிப்படாமல் நல்லா இருக்கு. ஐ it looks like our Indians like are coming from the flight. குட்டி குட்டி மனுஷனுக்கு வேலை வரானுங்க. ஓகே, இப்போ பார்ப்போமே அந்த இது VTEPC நடச்சேன். ஓகே, எக்ஸ்டிங்ஷன் ரெண்டு இன்ஜின் இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குட்டி ஃப்ளைட்டு லேண்ட் பண்ணலாமா? குட்டி ஃப்ளைட்டு லேண்ட் பண்ணால் அதுவாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குட்டி ஃப்ளைட்டு ரேராக எங்கள் ஊரில் பார்க்க முடியும், ஆனால் இந்த மாதிரி அந்த மாடலில் பார்க்க முடியாது. ஓகே, எக்ஸிட் குட்டி ஃப்ளைட்டு. இதில் டெல்டா மாடல் இருக்குது, லிவரிஸ் DHL கூட இருக்கா? நல்லா இருக்குது இந்த ஃப்ளைட், குட்டி அழகாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிசைன் எமிரேட்ஸா? எமிரேட்ஸ் இருக்கா? சூப்பர். இதில் இண்டிகோ கூட இருக்கான்னு பார்க்கலாமா? இண்டிகோ யார் அது? எங்கள் மாமா வேறு இண்டிகோ இல்லை. ஓகே, நம்ம ஷார்ட் லேண்டிங்கே பண்ணுவோம். இது விட்டா 1 மணி நேரம் பறக்கும். ஷார்ட் லேண்டிங் விட்டா இது 1 மணி நேரம் பறந்துடும். அதனால லேண்டிங் கியர், பார்க்கிங் பிரேக் சவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எமிரேட்ஸ் லிவரி. ஓகே, இப்போ 900 ஃபீட் நம்ம இருக்கும். 900 ஃப்ளைட்டோட ஒரு இன்ஜின் கட்டுப்பட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே சைடு சாயுது. எப்படி இன்ஜின் ஃபெயிலு. ஆத்தாடி எங்க நடுவில் எதுவும் கொண்டாங்கிட்டான் எதுவும் வந்ததுனால இன்ஜின் வேறு இதாகிடுச்சுங்க ஃபெயிலு. போச்சு. ஐயோ கும்முன்னு இருந்துச்சுனோப்பா. இவன் வேறு நடுவில் கத்தின்னு இருக்கான். எனக்கு வேறு விருப்பம் இருக்குது. ஷார்ட் லேண்டிங் தானே இது? ஷார்ட் லேண்டிங்ப்பா. அது ஓகே, கியர் டிப்ளாய். இது ஸ்லோ, கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் இறக்கிக்கணும். ரொம்ப கீழே போனால் ரொம்ப கீழே போயிடும் இந்த ஃப்ளைட்டு. இது இப்போ நம்ம இதில் லெஃப்ட்டு திரும்பினா லெஃப்ட் சைடு அப்படியே சாஞ்சிருக்கு. ரைட்டு திரும்பினா ரைட் சைடு அப்படியே சாஞ்சிருக்கு. கீழே திரும்பினா அப்படியே கீழே போயிடுது. மேலே போனால் அப்படியே ஸ்டால்லாம் ஆயிரும். ஆனால் அந்த ஃப்ளைட் அழகாக குட்டியாக இருக்குது. இங்கிருக்காங்க ஆட்டிட்டனே.
ஐயோ ஐயோ நோ 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 போச்சு போச்சு நினச்சேன் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க போச்சு 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 ரெண்டுமே ஆயிடுச்சு கஜம் கஜம் என்னையா இது போக போக என்ன கெட்டதான் நடக்குது ஆஹா Gear down. அதான் ஓவர் கிரேசிங் அது ஸ்லைட்லி ஓவர் கிரேசிங் இட்ஸ் ஓவர் கிரேசிங் ஆஃப் பேர்ட்ஸ் ஓவர் கிரேசிங் பேர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக வருது இப்போ திரும்ப வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ளைட்டோட இது ஸ்பீடை ஏற்றி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாம் மேலே கொச்ச ஒரே குரூப்பில் வருங்க இங்கே மாதிரி தனியெல்லாம் வர மாட்டேங்குது அது ஓடி இந்த ஓட்டி என்ன நெருப்பே பூச்சிக்கிச்சியா போச்சு இந்த வாட்டி ஒரு ரக்கையில் நெருப்பு பூச்சிக்கிச்சு போச்சு ஆஃபே ஆயிடுச்சு என்னடா பண்ணுறது பக்கத்தில் தான் இருக்குது ஃப்ளைட்டு சாஞ்சிராதான் சில சாஞ்சிரும் அந்த ஃப்ளைட்டு ஓஹோ இங்கே போகிற கும்பிட பாரு ஓகேயா ஃப்ளைட் வருதுங்க சீக்கிரம் ஐயோ இதில் பேசஞ்சர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துனா போகணும் உண்மையாகவே ஆச்சுன்னு நம்மளுக்குன்னு சொல்லி நல்ல பேர் கிடைக்கும்ல பார்த்து சேஃப் லேண்டிங் பண்ணுறது பார்த்து இதுவே போதும் சீக்கிரம் கிரவுண்ட் சிஸ்டமுக்கு போய் எமர்ஜென்சிக்கு போயிட்டு கண்டினியூ அப்பாடி இது சேஃப் இட் இஸ் நாட் சேஃப் லேண்டிங் இட் இஸ் எமர்ஜென்சி லேண்டிங் நல்லா இருக்கு இந்த குட்டி ஃப்ளைட்டு லிங்க் எமிரேட்ஸ் லிங்க் சீக்கிரம் எக்ஸ்பிரஷன் பண்ணு இப்போ அந்த இன்ஜினுக்கு அடிக்கும் அந்த இன்ஜின் அடிக்குது இப்போ அந்த இன்ஜினுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அந்த இன்ஜினில் ஒன்றும் இல்லை அந்த இன்ஜினுக்கு போகல இருந்தாலும் ஓகே நல்லா இருக்குது ஓகே இப்போ நம்ம இதுலேயே இன்னொன்று வாட்டி ஷார்ட் லேண்டிங் பண்ண போகிறோம் இல்லைன்னா இது நம்ம சேஃப் லேண்டிங் பண்ணனா வந்தோம் ஓகே எனக்கு வேறு கோல்டு வேறு பிடிச்சிருக்கு மேக்ஸ் பார்க்கிங் பிரேக் மேலே ஃப்ளாப்ஸ்லாம் போட்டுறது கூடாது ஃப்ளாப்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும் வேறு சாமனா ஓயா சாமி ஓகே பக்கத்து மாட்டி இறங்குது இப்போ 900 feet பக்கத்தில் வந்துட்டோம் 900 feet இப்போ 700 இப்போ 500 feet தொட போகிறோம் போச்சு இது காமிக்க வேணாம் ப்ளீஸ் இது காமிக்கவே வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது என்னடா இது வரவே இல்லை பேர்ட்ஸ்லாம் வந்துடுது பிரேக் ஃப்ரீயா அது போங்கப்பா லேண்டிங் இது எடுத்துக்கலாம் கொஞ்சம் 26% இருக்கட்டும் 3% இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் மேலேயே போவோமே கீழே போனோன்னா பறவைங்க கூட்டம் வந்து அடிச்சிருக்குது வர மாதிரியே ஃபீல் ஆகுது வந்துட்டு மேலே போயிடும் வரல தப்புச்சுமே ஓவா 500 ஃபீட்டுக்கு கீழே பறவைங்க வந்துடுது 900 ஃபீட்டை தாண்டியாச்சு 700 ஃபீட்டு 500 ஃபீட் ஏர்போர்ட்லேயே தொட்டுக்குமா
400 300 200 100. இப்போ நம்ம ஒரு இன்சிடென்ட் இல்லாமல் நம்ம லேர்ன் பண்ணோம். இது Sink rate. Sink rate. Pull up. Sink rate. Sink rate. Pull up. 10. இப்போ கூட பேர்டு அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா? இப்போ கூட பேர்டு அட்டாக் பண்ணிச்சு. நல்ல பேர் இன்ஜினில் பாருங்க அந்த அளவுக்கு. ஆமாம், லெஃப்ட் இன்ஜினில் பட்டுருக்கு. இங்கே பாருங்க பிளாக் கலரில் மார்க்ஸ் தெரியுது. சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணியாச்சு. இதை மாதிரி தம்பி ஐயா ஜாலி. சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணியாச்சு பாருங்க. இதான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணியாச்சு பாருங்க. ஐயா ஜாலி எல்லாம் இறங்கியாச்சு. ஹே ஹூ ஹே 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 டேக் ஆஃப் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக டேக் ஆஃப் பண்ணாச்சும் கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும். ஓகே, டேக் ஆஃப் பண்ணிடுவோமா? ரன்வே டேக் ஆஃப். ஓகே, நானே பார்க்கிங் பிரேக் எடுக்கணும். ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து லேண்ட் பண்ணும்போது லேண்டிங் ஆனோடனே பர்த் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் இப்போ இதாக காட்டுக்குதா? கேட்டியா சாமி? டர்ன் பண்ணு திரும்ப ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்லோபோ Airspeed low. Airspeed low. Blank angle இல்ல. Bank angle. Suppose emergency landing na kanina. Sink rate. Pull up. 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 Bank angle. Sink rate. Pull up. எங்க எப்படியோ லேண்ட் பண்ணியாச்சு. அப்படி என்ன போட்டிருக்கு? லேண்டிங் வர்சஸ் 1729 feet meter. Take off flap 0. Take off N1% 100. பா, இந்த மாதிரியான எமர்ஜென்சி லேண்டிங் அப்பயும் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக
எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எக்ஸ்டிவேஷன் ஆம்புலன்ஸை கூப்பிட்டாலும் ஃபயர் இன்ஜின் வேணாம், ஆம்புலன்ஸ் மட்டும் வரட்டும். இருக்குது சூப்பரான எமர்ஜென்சி லேண்டிங். பா இது மட்டும் உண்மையாக நடந்தது, அவார்டே வாங்கியிருக்கலாம். சூப்பர், பெரிய பிரச்சனைகளும் தப்பிச்சு வந்தாச்சு. சூப்பரான விஷயம்னா இதாலியா. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொன்று கேம் ஆடலாமா? பாப்பா என்ன கேம்லாம் ஆட போகிறேன்னு வெயிட் பண்ணுங்க. நான் போய் லோட் என்ன கேம் ஆடலாம்னு சொல்லி யோசிச்சு வரேன். A few minutes later. Hello guys, hello guys. Few minutes laterன்னு சொல்லி போனேன்ல இந்த கேமுக்காகனா, இது வந்து கியூட் அண்ட் ஸ்கேரி பீட்ஸ் ஸ்ப்ரங்கி இதில் உருவாக்குனது. இதில் நம்ம பாஸ் 9 விளையாட போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் இது இவன் திரும்ப பண்ணலாம். இது வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்ப வந்துட்டோம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் பண்ணணும். ரெக்கார்டு ஓ ஃபஸ்ட் இது ஓரன், இது ராடி, இது கிரே அப்புறம் இப்படி ஆகிட்டான். ஐயோ, இவனோட ஃப்ரெண்டு வெண்டா இதாவா? ஐயோ, அப்புறம் மிஸ்டர் டிவி. ஐயோ, சன் நல்லா இருக்கு. ஐயோப்பா, ஆட் பிரேக்கா ஷூப்பா அத்தனை. ஓகே, இப்போ நம்ம வேற ஜேவின் இது பண்ண போகிறோம். ஜேவின் பயங்கரமாக இதாகிட்டான். இது யாரு? வாய் இருக்கு. Okay, bye guys.